30 வருடங்களுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு இணைவு மீன வீட்டுல சிம்மராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. அதனால சிம்மராசிக்காரங்களை எதுவுமே பண்ண முடியலன்னு சனி அப்படியே டென்ஷனாகி உட்காந்துருக்காரு. உங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? 10ஆம் வீட்டு அதிபதி உச்சம் இருக்கான். வேலையில இருந்த ஒரு தடை கொஞ்சம் கொஞ்சமா விலகும். 15-16 தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா மாத பலன்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்து கொண்டே வருகிறோம். உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மார்ச் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் நிகழ காத்திருக்கிறது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நிறைய விஷயம்லாம் நடக்குதாமே. வாக்கிய பஞ்சாங்க அப்படி 6ஆம் தேதி சனி தன்னுடைய நகர்வை கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு நகர்த்தி அமரப்போகிறார். ஓகே, சோ இந்த மாத கிரக அடிப்படை எப்படி இருக்கு அப்படின்னா, நான் போன மாசமே சொன்னேன், எல்லா கிரகமும் கொஞ்சம் ராகுவின் பிடிக்குள் இருக்கக்கூடிய தன்மையை தான் இந்த மாதம் பறக்குது, அதனால கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆல்மோஸ்ட் நிறைய ஆமாமன்லாம் போட்டீங்க. இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, அப்பா அடி அப்படின்னு முதல்ல என்ன விட்டுருங்கப்பா, போதும், இந்த சுக்கிரன் காம்பினேஷன் தொல்லை தாங்க முடியல, எவ்வளவுதான் ஆசையை கட் பண்றது, பாய், நான் என் உச்சத்தை நோக்கி போறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி சுக்கிரன் மாத ஆரம்பத்திலேயே, அதாவது 2-3 தேதியிலேயே கடந்து மீனத்தை நோக்கி பயணப்பட போறார். சுக்கிரன் உச்ச சுக்கிரனா இருக்க போறார். அதுவே எல்லாருக்குமே ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா அமைய காத்திருக்கிறது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 14ஆம் தேதிக்கு மேல சூரியனும் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, மீன வீட்டை நோக்கி டிராவல் பண்ண போறாரு. பங்குனி மாதம் ஆரம்பிக்க போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 28, 29, 30 வருடங்களுக்கு அப்புறமா நிகழக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வு சூரியன் சனியுடைய இந்த மீன விட்டு சேர்க்கை. திரும்ப இந்த மாதிரி அமையறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 22 தேதிக்கு அப்புறம் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி செவ்வாயும் தன்னுடைய ஆளுமையை கும்ப வீட்டுல இருந்து அப்படியே மீன வீட்டுக்குள்ள செலுத்த ஆரம்பிக்கிறாரு. நீ வந்துட்டா எனக்கு என்ன வேலை, என்னோட உச்ச வீட்டுல நீ இருக்கலாம், உன் வீட்டுல நான் இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி சுக்கிரன் என்ன பண்றாரு, பாய் சொல்லிட்டு மேஷ வீட்டை நோக்கி நகர போகிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த கிரக பயிற்சி என்பது இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. ஓகே, அஸ்யூஷுவல் சந்திரன் என்றவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை தொடர கடகத்திலிருந்து சந்திரனுடைய நகர்வு என்பது இந்த மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதுவே ஒரு செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே கொடுக்கும். தன்னோட வீட்டுல இருந்து நம்ம கிளம்பும்போது எப்படி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும், அந்த மாதிரி சந்திரன் கடக வீட்டிலிருந்து தன்னுடைய பயிற்சியை தொடங்க போகிறார். எப்பயும் போல காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்டுல கேதுவும் 11ஆம் வீட்டில் ராகுவும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இந்த மாதம் மார்ச் மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாசம், என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பண்ண போகுது கிளியர். ஓகே, நிறைய பக்குவப்படுத்த போகுது, நிறைய கிளாரிட்டி கொடுக்க போகுது. வாழ்வியல்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் இல்லை அடிச்சு காட்ட போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்கியப்படியுமே சனி தன்னுடைய பயிற்சியை தொடங்கி விட்டார். அங்கதான் உட்காந்துக்க போறாரு, வேற வழி இல்லை, அஷ்டமச்சரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் போய் உச்சம் அடைஞ்சிருக்காரு. அப்படியே கொஞ்ச நாள் 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சேர போறார். ராசி நாதனே சனியோட சேர போறார். 30 வருடங்களுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு இணைவு மீன வீட்டுல இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. சூரியன் சனியோட சேர்றது ரைட்டா தப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். சூரியனுக்கும் சனிக்கும் ஆவாது அப்படிலாம் இல்லைங்க. சனி வேலைக்காரகன், சூரியன் தலைமைத்துவத்துல ஒரு மாறுதல் நடக்க போதுங்க. ஒன்ன மாதிரி உண்டான்னு சொல்லி உங்ககிட்ட பொறுப்பை கொடுக்க போறாங்க. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமா இது மாறும். இது வரைக்கும் இருந்த சுணக்க நிலையெல்லாம் மாறி வீட்டுல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 10ஆம் வீட்டு அதிபதி உச்சம் இருக்கான். வேலையில இருந்த ஒரு தடை கொஞ்சம் கொஞ்சமா விலகும். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதி புதன் போய் வக்ரம் இருக்காரு. லாபம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும்னு நினைச்சு பண்ற வேலையில கொஞ்சம் இழுக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காசா பணமா வேலையா அப்படின்னா மட்டும் வெள்ளக்காரனா நிற்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேங்க, எப்பயுமே நான் சொல்றதான், யாரையும் ஆட்டையை போடாம யாரையும் எதிர்பார்க்காம நேர்மையா இருக்கவங்கள எந்த பிளான்ட்டும் ஒன்றும் பண்ணாது. அதனால சிம்மராசிக்காரங்களை எதுவுமே பண்ண முடியலன்னு சனி அப்படியே டென்ஷனாகி உட்காந்துருக்காரு. உங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் என்ன பண்ண முடியும், உணர்வுகளுக்குள்ள கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா நீங்க தான் கரெக்டா இருக்கீங்களே, உங்களை ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமோன்ற ஒரு எண்ணம் மேலும்.
அது சனி கொடுக்குறாரா? தலைக்கு மேலே ஒன்று வச்சிருக்கோம்ல கேது, அவரோட லீலை தான். அதுவும் கொஞ்சம் 4 மாதம் தான். அப்புறம் போயிடுவார், பை பை சொல்லிட்டு 12ஆம் வீட்டுக்கு போயிடுவார். 12ஆம் வீட்டை பற்றி நம்மளுக்கு என்ன கவலை? ஆயின சைன போகிறதுக்கு நம்மளாம் அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளா? நம்மள விடிய விடிய வேலை செய்கிற ஆளு. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொடக்கம் ஒன்று ஆரம்பிக்க போகிறது. நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சூரியன் சனி சேர்க்கை தான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சூரியன் சனி சேர்க்கை எப்பயுமே நெகட்டிவ் இல்லைங்க. ஒரு வியாபாரத்தில் தலைமைத்துவம் கிடைக்கணும், நல்ல வேலைக்காரங்க கிடைக்கணும், உங்களுக்கு சொல்றதை ஒரு 4 பேர் கேட்கணும், உங்களுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கணும்னா சூரியன் சனி இருக்கணும். அது அப்பாவோட பிரச்சனை கொடுக்குமா? எஸ் கொடுக்கும், அது ஒரு பக்கம் கொடுக்கும். ஆனால் அது மட்டும் தான் கொடுக்குமா? அது மட்டும் கொடுக்காது, நிறைய இருக்குது காரகத்துவம். சனிதான் தொழில்காரகன், சனிதான் கர்மாக்காரகன், வேலையை நிர்ணயம் பண்றவனே சனிதான். உங்க தொழிலில் நீங்க மேன்மை அடைஞ்சு நீங்க வேலை மூலமாக நீங்க அடையாளப்படுத்தப்படணும். அங்கே சூரியன் சனி இருந்தால் தான் முடியும். நிறைய மறைபொருள் ஞானம் அதிகரிக்கும், இன்ட்யூஷன் பவர் வேற லெவல்ல இருக்கும். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஹெல்த் தாங்க. தயவு செஞ்சு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்றதுனே தெரியல நிஜமா. நான்லாம் போய் சொல்லாமல் சுகர் கொடுக்காம கொடுக்கணும்னா கொஞ்சம் டைம் அப்படித்தான் இருக்கு. ஒரு 15 நாள் ஓகேவா இருக்கு. 15 நாளுக்கு அப்புறம் அதோட நல்லா இருக்கு, ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். 4 விஷயம் கவனம். வேலையில நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சம்திங் லைக் டிலே ஆகும், ஏன்னா சனி டிலே பண்ணுவார். மேலதிகாரி ஒன்ன மாதிரி உண்டான்னு சொல்லி உங்களை தட்டி தட்டி வேலை வாங்குவார். வேலை பழு அதிகரிக்கும். திடீர்னு வேலையை விட்டு ஓடிடலாமான்ற எண்ணம் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கரடு முரடா இருக்குன்னா அப்படியேவா இருந்துட போகுது, மாறாதா? இப்போ கொஞ்சம் ஏதோ அந்த கரடு முரடான பாதை தான் நம்மளை காலுக்கு மசாஜ் பண்ணி உடம்ப சரி பண்ணும். இந்த மாதிரி புடம் போட்ட தங்கமா மாற போறீங்க சிம்மராசிக்காரங்க. இப்போ அந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க, அவ்வளவுதான். உங்களை மாதிரி ஒரு உண்மையா நேர்மையா இருக்கிறவங்க இந்த 12 ராசில யாருமே இல்லை. அதனாலதான் யாரால எதை முடியுமோ அதை தானே கொடுக்க முடியும் கடவுள். கரெக்டு தானே? நீங்க என்ன சைஸ்ல இருக்கீங்களோ அந்த சைஸ்ல தான் சட்டை போட முடியும். உங்களால எவ்வளவு சமாளிக்க முடியும்? உங்களுக்கு நிறைய சோதனை வருதுன்னா உங்களால சமாளிக்க முடிஞ்சனால தான் சோதனையை கடவுள் கொடுக்குறாரு. இல்லாட்டி மற்றவனுக்கு கொடுத்துட்டு போயிடுப்பாரு. அவருக்கு தெரியும் நீங்க அதுக்கு கேப்பபிலிட்டியான ஆளு, உங்களால முடியும் அப்படின்ற மாதிரி. சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் சோதனையை சாதனையை மாற்றக்கூடிய நேரமா இருக்கு இந்த நேரம். கவனமா இருக்கணும். கையெழுத்து போறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சில விஷயத்துல லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் அலசி ஆராய்க்கணும். தேவையில்லாம இல்லீகல்குள்ள ராகு கொண்டு போயிடுவார். ராகு 7ஆம் இடத்துல இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். புதனோட இருக்காரு, அது புதன் வக்ரமா இருக்காரு. அவர் நம்மளோட 12ஆம் வீட்டு அதிபதியா வர இருக்காரு. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஏதாவது முயற்சி ஏதோ ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கப்படுறது. டாக்குமெண்ட்ல கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட்டை கையெழுத்து போடும்போது சிம்மராசிக்காரங்க இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதம் 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணுங்க. நீங்கள் உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டீம் லீடராக இருந்தாலும் சரி, அப்புறம் நீங்கள் போட்டீங்க அது சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ப்ளேம் பண்ணிடுவாங்க. அதனால் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 15-16 தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ராசிநாதன் போய் உட்காந்துருக்க போற. ராசிநாதன் போய் 8ல் மறையிறாரு மேடம், எதுக்கு கவலை போட்டுட்டு? ராசிநாதன் 8ல் மறையிறது ஒன்றும் நெகட்டிவ் இல்லை, அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். மறைவான விஷயம் எல்லாம் புரியும். கொஞ்சம் உங்களுடைய பழைய வண்டி ஏதாவது வச்சிருக்கீங்க, சனி எல்லாம் பழைய வண்டியா, பழைய வண்டி ஏதாவது வச்சிருக்கீங்க, செகண்ட்ஸ் வண்டி வாங்கியிருக்கீங்கன்னா கொஞ்சம் ஆயில் பார்க்கறது, டயர் பார்க்கறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹெல்த் பார்த்துக்கணும். வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதம் இப்படி தான் இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு நான் இருக்குன்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நீங்கள் இத்தனை வேலையை ஹேண்டில் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியாதா? அவங்கவுங்க வேலையை அந்தந்த கிரகம் கொடுத்து தானே ஆகணும். அது கொடுக்குது, அவ்வளோதான். அது கொஞ்சம் உங்களை ஒரு மாதிரி மோல்ட் பண்ணுது. ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம். அதுக்கப்புறம் உங்கள் காட்டில் மழை தான். அதுக்கப்புறம் உங்களை யாரு கேட்க போறா? குரு அப்படியே வக்ர நிவர்த்தி அடைந்து உட்கார போறாருங்க. வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு. வேற என்ன வேணும் சாமி? அடுத்தவங்க மூலமா உங்களுக்கு லாபம் வருங்க. ஆனா உங்க மூலமா தான் அடுத்தவங்களுக்கு லாபம் போகும். அதுதான் உண்மை. எதுக்கு நான் பொய்யெல்லாம் சொல்லிட்டு? நீங்க பண்ற விஷயம் அடுத்தவங்களுக்கு லாபமா போகும், நம்மளுக்கு அது லாபமா வருமானு தெரியாது. நைட்டு பகல்னு டே டு டே வேலை பார்க்க வேண்டும். ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், நிறைய பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு தோணும். ஆனா இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கான ஆளுமையை அதிகரிக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. கஷ்டம் வரும்போது தான் நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்போ உங்களுக்கு நீங்க சுய பரிசீலனை செய்யக்கூடிய நேரங்க இது போய் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானு? தூரமா இருந்து பார்த்தீங்கன்னா போதும், டென்ஷனே ஆகாதீங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் உங்க உடம்பு தான் கெட்டு போகும். நம்ம வீட்டில் இருக்கவங்களை தவிர வேற யாரும் நம்மளுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்கன்ற தயவு செஞ்சு நம்புங்க. வெளியில இருக்கவங்க என்னதான் உங்களை பீடிகை போட்டு மயக்கினாலும் அவங்களுடைய ஆதாயத்துக்கு தான். இந்த சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் அடுத்த ஒரு பேச்சில் மயங்காம இருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அது மட்டும்தான். உங்களை ஆட்டையை போறதுக்குன்னு தான் சில பேர் வருவாங்க. 7ஆம் இடம் இயங்குது, அது ராகுவோட உட்காந்துருக்கு. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வேண்டவே வேண்டாம்.
ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சிம்மராசி, 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரெல்லாம் உங்களோட XYZலாம் கட் பண்ணி விட்டுருங்க. அன்னெசரி தேவையில்லை. நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எதிர்பாலினத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சியை இந்த அளவு கொண்டு வந்து கொடுக்கும். எனக்கு யாருமே இல்லையோன்ற மாதிரியான ஒரு சினாரியோ ராகு என்ன பண்ணாலும் ரைட்டுன்ற மாதிரி கிரியேட் பண்ணுவார். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் யாருக்கு? சிம்மராசிக்காரர்களுக்கு. ஓகே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கருத்து எடுத்துக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கும் சனியோட பார்வை இருக்குது அப்படின்ற போது எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசிட்டு பேச்சால் வாயால் வடை சுடாதீங்க. அதில் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. இல்லை நீங்கள் பேசி ஒரு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதை செய்ய முடியாமல் போகும். அதனால் கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. ஸோ இந்த ஒரு மாதம் செஞ்சன் மாதிரி அமைதின்னு எடுத்துருங்க. பண்ண முடியுன்ற மாதிரி நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்து அது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நம்ம சாதாரணமாக சொல்லியிருப்போம், அவங்களுக்கு அது தப்பாக தெரியும். கூட வேலை பார்க்குறவங்கள வேலை வாங்கிறதுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். கொஞ்சம் பேசி கீசி தாஜா பண்ணி வேலை வாங்க கற்றுக்குங்க. ராசி பலன் எதுக்கு பார்க்குறோம்? இந்த இடத்துல இப்படிலாம் இருக்கும், இதை கொஞ்சம் சரி பண்ணுன்ற கைடன்ஸ் கண்டு தானே. ஸோ அதனால ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பிள்ளையா நான் சொல்கிறேன், சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. கோவப்பட்டீங்கன்னா நம்ம உடம்பு தான் கெட்டு போகும். அவங்க நல்லா இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க குளிப்பறிக்க தான் போகிறாங்க. முயற்சிகள் எல்லாம் பலித்தமாக போகுது. அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, படிக்கிற சிம்மராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. மோட்டிவேஷன் அதிகமாகும். 2ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது அப்படின்னால பிள்ளைங்க நல்லா தான் படிப்பாங்க. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது வந்து மார்க் வராது. அதனால சிம்மராசிக்கார பிள்ளைங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? பிள்ளைங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துடும். இன்னொன்று, சனியே ஹார்ட் ஒர்க் பர்சன் தாங்க. புதன் வேற வக்கரமாக இருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்கும்போது அது ராகுவோட பிடியில் இருக்காரு. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி இல்லை, ஒரு மாதிரி பயத்தை கிரியேட் பண்ணும். பயப்படாதீங்க கண்ணுங்களா. நீங்கள்லாம் பயந்தீங்கன்னா அப்புறம் நாங்களாம் என்னத்துக்காரு? சிம்மராசிக்காரங்கனாலே சிங்கம் தான். நல்லா பயப்படாமல் இருக்கு. பயப்படாமல் பரீட்சையை ஹேண்டில் பண்ணுங்க. சூப்பராக எழுதுவீங்க இந்த தடவை. ஓகே, வெற்றி உங்களுக்கு தான். யாராலையும் உங்களை அசைக்க முடியாது. எல்லா கிரமும் உங்களை ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கு. கவலைப்படாமல் நிம்மதியாக போய் பரீட்சை எழுதிட்டு வாங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வீட்டில். அப்புறம் நம்ம பேசாது, நம்ம வக்கீல் தான் பேசுவார். ஏன்னா வக்கீல் தான் சனி, தெளிவாக இருப்பார். அவர் செஞ்சுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பார் சனி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. நேரம் ஒதுக்க முடியாட்டி கொஞ்சம் வேலை எப்படி தான் இருக்குன்றதை பேசிடுங்க. அவங்களா புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்க முடியாதுங்க. உங்கள் மனசுக்குள்ளே பூந்து அவங்களா சிம்மராசிக்காரருக்கு பெரிய பிரச்சனை இதுதான். வெளியிலலாம் அப்படியே பெரிய, வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன தாங்கணும், என்ன பார்க்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், எனக்காக இருக்கணும். உங்களுக்கானதான் இருக்காங்க. நீங்கள் சொல்லாமல் எதுவுமே தெரியாதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. இல்லையா, நான் இப்படிதான்றத கிளாரிட்டியை கொடுத்துருங்க. ரெண்டும் இல்லாமல் அது வந்து அது என்ன ஜீபும் பாபா. ஏன்னா இந்த தடவை இவ்வளோ தேவைப்பட போகுதுங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி போகுது ஒரு 15 நாள் 20 நாள். அதனால கொஞ்சம் முன்கூட்டியே மென்டலி ரெடி ஆகிக்கோங்க, அவ்வளோதான். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகல. உடம்பு போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் ஊருக்கெல்லாம் உழைச்சது போகும். முதல்ல உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள். ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. வேற வேலை கிடைச்சா வேற வேலை மாறிக்கங்க. நீங்கள் கம்மி கூட டிகிரி இதெல்லாம் வேண்டாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், 8ஆம் இடம் ஆரோக்கியத்தை தான் மிகுந்த பாதிப்பு கொடுக்கும். அதுவும் சூரியன் போய் வேற 8ல் மறைய போகிறார். ராசிநாதனும் 8ல் மறைய போகிறார். ஹெல்த்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது வித்த காட்டாதீங்க. ஏதாவது இப்போ 2 வீலரில் 4 வீலரில் இல்லை சைக்கிள் செயினாவது பிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப கவனமாக போயிட்டு வர வேண்டிய நேரமாக இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஓகே, 60 வயது தாண்டி சிம்மராசிக்காரங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். 40 வயது தாண்டி சிம்மராசிக்காரர்களுக்கு கால் நரம்பு இழுக்கிறது, முதுகு வலிக்கிறது, கழுத்து ஷோல்டர் பெயின் வர்றது, தலைவலியால் கண்ணு அவஸ் பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் எல்லாலையும் நடக்கும். ஏன்னா சுக்கரனும் போய் அங்கே உட்காந்துருக்காரு. கண்ணு அஃபெக்ட் பண்ணுவார். கண்ணில் ப்ரெஷரு, கொஞ்சம் ரத்தம் கொதிக்கிறது எல்லாம் ஏறும். சுகர் லைட்டாக எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பார்டரில் சுகர் வந்துச்சு, அதில் சுகர் வந்துச்சுன்ற மாதிரி சொல்லி பயமுறுத்துவான் ராகு. பட் ஆனால் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. எல்லாம் படம் தான். எல்லாம் ஒரு 20 நாள் தான். அதுக்கப்புறம் சரியாக போகுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, உங்கள் காட்டில் மழை தாங்க. எவ்வளோ இருட்டாக இருந்தால் என்னங்க, குருவோட ஒற்றை பார்வை போதுங்க. என் பிள்ளைய நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி குரு வந்து உட்காந்து, அது முச்சு குருவாக அமர்ந்து அப்படியே சனியை பிடிச்சி மண்டையிலே போடுவார். அதனால மே மாசம்லாம் தாண்டிச்சு சிம்மராசிக்காரங்க காட்டில் மழை தான். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க, போதும், எல்லாம் சரியா போயிடும். சரியா? ஓகே. ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நிறைய குலதெய்வங்களுக்கு சில விஷயங்கள் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்காது. தாண்டியும் சிம்மராசிக்காரங்களுக்கு காளி வழிபாடு மிகப்பெரிய உந்துதலை கொடுக்கும், மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். சுக்கிரன் உட்காந்துருக்கான். சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம், சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய காவல் தெய்வத்துல காளியை பிடிச்சுக்கோங்க. காளியம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிவன் வழிபாடு சிந்தை நிறைவேற்றக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்.
அதனால நிறைய காளியம்மனை வழிபாடு பண்றது, காளி கோவிலுக்கு பக்கத்துல இருந்தா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருது, ஒரு மாரியம்மன் கோயிலில் போயிட்டு ஏதாவது ஒரு மன ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியானுமா தாயேன்னு மன்றாடிட்டு வர்றதெல்லாம் இந்த தடவை சிம்மராசிக்காரருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, சிம்மராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா 2 பார்க்க போறீங்க. 1, சிம்மராசிக்காரங்க மயில் தோகை விரித்து ஆடுவது போல் பார்ப்பீங்க. நீங்க போற இடத்துல பார்ப்பீங்க, இல்ல வந்து வீட்டுல பார்ப்பீங்க, இல்ல போன்ல பார்ப்பீங்க, இதுலயே ஒண்ணுல பார்ப்பீங்க. மயில் தோகை விரித்து ஆடுவது போல் சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீர்களே என்றால் நிறைய இன்ட்யூஷன் பவர் மூலமாக உங்களுக்கான ஆளுமையை நான் கொடுப்பேன், நீ பயப்படாத, கலங்காத, எதை பத்தி யோசிக்காத, உள்ள இருக்கிறது நான் தான், தைரியமா நீ உன் வேலையை பாரு, எல்லாம் சரியா போயிடும் சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மயில் தோகை விரித்து ஆடுதலை பார்ப்பீங்க. மயில் பார்க்கணும், மயில் தோகை விரிச்சு ஆடுறத பார்ப்பீங்க. நிறைய பேர் கண்ணில் ஒட்டகச்சிவிங்கி போடும். ஒட்டகச்சிவிங்கி பட்டுச்சு அப்படின்னா உங்களை பார்த்து எல்லாரும் உயரமா வாயை திறந்து நிக்க போறாங்க. அடுத்தவர்களுக்காக நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க, கொஞ்சம் அதுல கவனமாறுன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கு. இந்த தடவை உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த 2ல ஏதோ ஒண்ணு உங்க கண்ணில் படும். 1 தெய்வ கடாட்சம் உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும், இல்ல மற்றவரிடம் கவனமாறுன்னு சொல்லக்கூடிய தன்மையை ஒட்டகச்சிவிங்கி உங்க கண்ணில் காட்டும். இது 2மே இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சமிக்கைகளாக இருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மார்ச் மாதம் சாதனைகளை சோதனையாக மாற்றக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.